ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காஸ்மிக் ஹெவன்லி டீமன் மான்வாவோட எபிசோட் 5 தான். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா ஒரு 2K லைக்ஸ் வந்தால் தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஜோ அந்த பர்சன் அங்கே வந்திருப்பான்ல, அவனோட ஷிப்பும் அங்கே முன்னாடி நிற்குது. ராபர்ட்டுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப கோவமாயிது. ஆளு பயங்கரமாக அங்கே கத்த ஆரம்பிக்கிறான். சஞ்சா, என்ன பண்ண இருக்க, சீக்கிரம் உங்களை தள்ளி போக சொல்லு, இல்லைன்னா நான் மொத்தமா உங்களை நொறுக்கிடலான்னு இருக்கேன். இல்ல, என்னால் அப்படி பண்ண முடியாது. ஏன் செஞ்சா என்ன ஆச்சு? ஏன்னா நம்ம முன்னாடி இருக்க அந்த ஷிப்பு அது ஸ்மாலாக இருக்கலாம், ஆனால் அது செலஸ்டியல் கிளாஸில் இருக்க ஒரு பேட்டில் ஷிப்பு. அது முன்னாடி கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஷிப் இருக்குல்ல, அது ஹெவன்லி டீமன் சாக்கோட ஷிப்பு. இதை கேட்குற ராபர்ட் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆனால் ஒரு சில செகண்டில் நம்ம ஜோ அங்கே வராரு. ஜோவும் டைரெக்டாக நம்ம ஹீரோவை தான் பார்க்குறாரு. நம்ம ஹீரோவும் ஹார்டாக அங்கே வெட்டி சாப்பிட்றான். இதை பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது இது அதே பர்சன் தானே. போன எபிசோட்ல அந்த வித்தியாசமான வயசானவர் கிட்டலேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கும், இந்த மாதிரி நம்ம ஹீரோவை மொத்தமா முடிக்கணும்னு. அதனாலேயே இந்த மாதிரி அவரு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனா ராபர்ட் பின்னாடியே அங்க கேட்கறான், எஸ்கியூஸ் மீ, என்னன்னா ஹெவன்லி டீமன் சாக்லேருந்து இந்த மாதிரி இடத்துக்கு எதுக்காக உங்களை மாதிரி ஒரு பர்சன் வரணும்? நான் என்னை பத்தி சொல்லல, நான் ஹெவன்லி டீமன் சாக்கோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃபீஸரு இப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட அங்க பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உன் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், தாராளமா கம்ஃபர்டபுளா நீ பேசலாம். அங்க இதை கேட்கிற ராபர்ட் இன்னமும் அங்க ஆச்சரியமா இருக்கான். ஹெவன்லி டீமன் சாக்ல இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்களா என்ன? இவன் பாக்குறதுக்கு ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கான். இவன் என்னன்னா அங்க இருக்கிற சாக்கோட பெரிய ஆபீசரா என்ன? அங்க இப்பதான் ஜோவும் எதுக்காக வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, நான் ஒரு ரெக்வஸ்ட் கேட்கணும் அப்படின்னு தான் இங்க வந்திருக்கேனே. இப்போ நீ நடக்கிற இந்த விஷயத்துல இருந்து வெளியில இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வித்தியாசமான விஷயம் வந்து ஏற்படுதுல, இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டா இருக்குது ரிச்சல் ஆர்க் மைண்ட் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கான். அவன் தான் அதங்க அந்த மாஸ்கோட இந்த அந்த பர்சன் தான். இவன் தான் அலினாக்கு அப்பா அப்படின்னு சொன்னான். இந்த ரிச்சல் இருக்கால, இந்த பர்சன் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மிலிட்டரி வெப்பனுக்காக இவனை யூஸ் பண்ணாங்க. ஆளு ரொம்ப திறமசாலி, அவனால பண்ண முடியாத விஷயம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை. அந்த டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் அவன் பண்ணான், ஸ்டீல் சிட்டின்னு. நான் டெவலப் பண்ண ஒரு விஷயமும் இன்ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்துச்சா, எதுவுமே சரியா இல்லாதனால அவனை தூக்கிட்டாங்க, அதாவது எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல, அப்படியே ஆளு மறைஞ்சு போயிட்டான். ஆனா அவன் மறைஞ்சிட்டானா மொத்தமா மறையல, எங்கேயோ ஒரு இடத்துல இப்போவும் ஒரு பெரிய அளவுல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண இருக்கான். அதாவது டிஸ்பெல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வெளியில அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனா உண்மையிலேயே கவர்மெண்ட் வந்து அவனை டிஸ்பெல் பண்ணல. சீக்கிரட்டா இன்னமும் அவனுக்கு நிறையவே ஃபண்டை ரைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுல அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா எங்களோட சஸ்பெக்டே என்னன்னா, இந்த கவர்மெண்டோட மிலிட்ரி இவங்க இன்னமும் சப்போர்ட்டர்ஸா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதங்க அந்த ரேச்சல் எலனாவோட அப்பா. இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்க நம்ம ஹீரோ வந்து வாட்டர் கேட்கறான். அங்க இதை பாக்குற ஜோவும் கேட்கிறாரு, ஆமா நான் எவ்வளோ இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம், எதுக்குமே நீ ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம ஹீரோ யோசிக்கிறது என்னன்னா, இவன் யாரு தான் அப்படின்னு தான் யோசிக்கிறான். அங்கே பின்னாடியே ராபர்ட்டும் இது எல்லாத்தையுமே பண்ணுறது கவர்மெண்ட்டோட மிலிட்ரி, அவங்களா என்ன? ஆனால் அவளைக்கும் அந்த விஷயத்துக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நம்ம ஹீரோ கிட்ட தான் அவர் கேட்குறாரு, நீ நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நான் ஒரு சிவிலியனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால தயவு செஞ்சு வெளியில இரு அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. உடனே ராபர்ட்டும் சராங்கை பற்றி அங்கே கேட்குறான். ஆமாம், சராங்கு அதாவது எங்கள் கேப்டன், அவங்க இந்த டைமில் கிட்னாப் ஆயிருக்காங்க, அவங்கள எப்படி நாங்கள் காப்பாற்றுறது? ஆனால் இது கேட்குறச்சும் என்னை மன்னிச்சிரு, இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, வெறுமா வெயிட் பண்ணு, வெறுமா ப்ரே பண்ணு, அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, நல்லா இருக்கணும்னு. ஆனால் இது கேட்குற ராபர்ட் பயங்கரமாக அங்கே கத்த ஆரம்பிக்கிறான். யோ, என்னையா பேசின்னு இருக்க, வாய மூடியா, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்க கேப்டன் சராங்கு அவங்கள நாங்க எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணியே தீருவோம், நீ என்ன வேணா சொல்லு, நாங்கெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டோம். சைட்லேயே நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, நான் ஒன்றும் இதில் இன்டர்வைன் பண்ண போதில்ல, அதே மாதிரி நீ சொல்கிற மாதிரியும் என்னால் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, எதனால இந்த மாதிரி ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனை எங்களுக்கு கொடுத்துருக்க, அஃப்கோர்ஸ் வேற எதுக்கு உன்னை இதுலேருந்து வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். இதை கேட்குற ஹீரோவும் மனசுலேயே யோசிக்கிறான், பிஞ்சு பையனுக்கு முடி கூட முளைக்கல, அப்படி இருக்கும்போது அவன் மண்டியை வச்சு என்னையே இவன் மேனிப்புலேட் பண்ணலான்னு பார்க்குறானா?
சோ அங்க டைரக்டா கேட்டுறாரு, இந்த மாதிரி நீ உண்மையிலேயே யாரு, நீ ஒரு நோபல் ஒன்னா என்ன, நீ அதுக்காக தான் இங்க வந்திருக்கியா, அதான் உண்மையான ரீசனா என்ன. சோ அதுக்கு கம்முன்னு இருக்க. இதுக்கு நம்ம ஹீரோ போகும்போதே அங்க சொல்றான், இப்போ அது ரீசன் இல்லைனா என்னால உனக்கு அந்த பதில சொல்ல முடியாது, ஏன்னா உனக்கும் எனக்கும் சம்மந்தமும் இல்ல. அப்பனா நீ என்ன சொல்ற, உனக்கும் இந்த ஹெவன்லி டீமன் சாக்குக்கும் கனெக்ஷன் இல்ல அப்படின்னு நீ சொல்றியா. என்னது கனெக்ஷன் இல்லையா? ஆமா, நான் உன்கிட்ட திரும்பவும் கேட்குறேன், திரும்பவும் சொல்லு, உனக்கும் எங்க ஹெவன்லி டீமன் சாக்குக்கும் கனெக்ஷன் நீ சொன்ன மாதிரி இல்லையா என்ன. நீ சொல்றபடியே உனக்கும் எங்க சாக்குக்கும் கனெக்ஷன் இல்லைனா இந்த மாதிரி நீ பண்ற ஒரு ஒரு விஷயத்துக்கும் நாங்க தான் அதை கிளைமா எடுத்துப்போம். ஆனா இது கேட்குற நம்ம ஹீரோ அவளைக்கும் உங்க விஷயத்த கண்டுக்கவே இல்லை. ஏதோ ஒன்று பண்ணுங்க, இந்த மாதிரி நான் போறேன்ப்பா. இதுக்கப்புறம் சோ அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாரு. நம்ம லீயும் அதை பார்த்துங்கன்னே யோசிக்கிறான், என்ன ஒரு ரிலீஃபா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க ஹெவன்லி டீமன் சாக்ல டேலண்ட் இன்னமும் இருக்கு, ஆனா என்ன ஒண்ணு ஸ்டில் இன்னமும் அவங்க எல்லாருமே இம்மேச்சூர்டா இருக்காங்க. இந்த சைடு ராபர்ட் அங்க பயங்கரமா கத்துறான், சீக்கிரம் நம்ம இப்பயே போகணும். ஆனா சங்ஜா கோஆர்டினேட்ஸ் அங்க மாத்திரா. இதுக்கு முன்னாடி கோல்டன் கலர்ல ஒரு 3 இருந்திருக்கும், அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இப்போ கென்டா அப்படின்னு ஒரு 3 இருந்துச்சுல, அங்கதான் நம்ம சராங்கும் இருக்காங்க. இந்த 3க்கு அவங்க போறாங்க. இந்த சைடு அந்த வித்தியாசமான பர்சனு ரேச்சல், அவன் நம்ம சராங்க தரன்னு இழுத்துன போறான். அது ஒரு லேப் மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு கொண்டு வரும் போதே சராங்க அங்க கேக்குறான், ஆமா இந்த இடத்துல என்னை வச்சு நீ என்ன பண்ணலாம் ட்ரை பண்ற, பரவாயில்லையே அதுக்குள்ள நீ எழுந்துட்டியோ. உண்மையிலேயே நோபலோட ரத்தம் தான். நான் யோசிக்கல, ஏன்னா நீ சிச்சுவான் டேங்க் கிளானோட லேடியா இருக்க, அதனால தான் இந்த மாதிரி உனக்கு இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த மாதிரி நீ என்னை வச்சு என்ன பண்ணலான்னு இருக்க, எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம், உன்னை எல்லாத்துல இருந்தும் ஃப்ரீ ஆக்க போறேன். அதாவது இதுக்கு மேலேயும் உனக்கு பெயின்னு ஒண்ணு இருக்காது. ஏன்னா உன்னோட மெமரிஸை நான் எரேஸ் பண்ணலான்னு இருக்கேன். டார்க்கா இருக்கிற மெமரி எல்லாமே உனக்கு ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீயும் ஒரு அயன் காஞ்சியா மாறிடுவ. அதனால நான் சொல்றபடி நல்லா ஒபீடியன்ட்டா நீ பண்ணணும். என்ன தராங்க அங்க நகரலாம் அப்படின்னு ட்ரை பண்றா, ஆனா அங்க நகர முடியல. நீ பண்றது எதுவுமே வேலைக்காவது, ஏன்னா ஆல்ரெடி உன்னோட பாடியில இருக்க மெரிடியன் எல்லாத்தையுமே நான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட நர்வஸ் சிஸ்டம் அது எல்லாமே இப்போ பேரலைஸ் ஆயிருக்கு. ஸோ என்னதான் நீ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஒரு நல்ல பெட்டு மாதிரி நான் சொல்ற விஷயத்த கம்முன்னு கேளு. நான் சராங்க இப்பயும் அங்க நகர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கினே இருக்கா. ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த மாதிரி இதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஆத்திரமான விஷயமே என்னன்னா, சராங்க அங்க எழுந்து நிக்கிறா. மேல இருந்து ஒரு பயங்கரமான கில்லிங் இன்டென்ட்டோட ஒரு ஆறா வரும். நீ என்ன யோசிக்கிற, உன்னோட கனவு அது ஒன்னும் நிறைவேறாத. நீ நினைக்கிற மாதிரி சிச்சுவான் கிளானோட மக்களை கொல்ல முடியும், ஆனா அந்த மக்களை உன்னால டாமினேட் பண்ண முடியாது. சொல்லும் போது அவளோட கண்ணுல இருந்தோ அப்படியே ரத்தமா வலியுது. அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு காட்சியை காட்டுறாங்க. என்னன்னா நம்ம சராங்கு அவளோட கைய வச்சு இதயத்திலேயே பயங்கரமா ஒரு குத்திருக்கா. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது, நம்ம சராங்கால பாய்சனா அவளோட உடம்புல வெளிப்படுத்த முடியும். இப்போ நான் உனக்கு குத்துனது பிஜிஎன் பிளட் பாய்சனு. எங்க டேன் கிளான்ல பிறக்கிற பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்டடாவே ஒரு எபிலிட்டி இருக்கும், டெல்லியான பாய்சனா அவங்களால கிரியேட் பண்ண முடியும். அந்த விஷயம் தான் இப்போ என் கூடயும் உனக்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், என் கூடிய நீயும் சாக போற இப்படின்னு அங்க கைய இன்னமும் அங்க உள்ள இறக்க ஆரம்பிக்கிறா. அங்க எவ்வளவோ ஒரு வெளியில எடுக்கலான்னு பாக்குறாரு. நீ பண்றது வேலைக்காவது, இந்த பாய்சனுக்கு தீர்வே இல்ல, அவ்வளவு சீக்கிரத்துல இதை கண்டும் பிடிக்க முடியாது. இப்போ நான் பயன்படுத்துற இந்த பவரால மெட்டலையும் உருக்க முடியும். நீ ஒரு அக்லியான மான்ஸ்டர். என்ன ஆச்சு, இந்த மாதிரி ரொம்ப பயமா இருக்கோ, 2 பேருமே சேர்ந்து சாகலாம் அப்படின்னு சரங் சொல்லும் போது அந்த ரோபோட்டும் சரங்கோட கைய அப்படியே 2 துண்டாக்குது. இதனால அந்த இடம் முழுக்க ரத்தம் பீச்சிங் நடிக்குது. திடீர்னு ஏன் தெரியல அந்த இடத்துல அலாரமும் அடிக்குது. அங்க ஒரு இண்டிகேஷனும் அப்பியர் ஆகுது, இன்க்ளூடட் டிரெக்ட் ஆயிருக்காங்க எப்படின்னு அங்க ஒரு சவுண்டை கேட்கும். ஆப்வியஸா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும் ராபர்ட்டும் இப்ப களை இறங்கிட்டாங்க. அங்க இவங்க வந்தோடனே அங்க கொச்சன்னு ஏகப்பட்ட ரோபோட்ஸ் அப்பியர் ஆகுது. ரோபோட்ஸை பார்த்தோன்னே ராபர்ட்டும் இந்த மாதிரி நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன், நீ முன்னாடி போய் கேப்டனை சேவ் பண்ணு அப்படின்னு சொல்ல 10 செகண்டே நம்ம ஹீரோ மறைஞ்சு போயிடறான். அங்க ஆளு எங்க போனான்னு பார்த்தா வானத்துல அப்படியே ஆளு குதிக்கிறான். பட் இதை ரொம்ப ஆச்சரியமா பாக்குறான், ஏன்னா நம்ம ஹீரோவோட வேகம் 10 செகண்டே அந்த மிகப்பெரிய ஓட்டியை நோக்கி தான் குதிக்கிறான். அவன் போன பிரஷர்லயே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் வெளிப்பது. இதை நம்ம ராபர்ட் பார்த்துனே தான் இருக்கான். அடே தனியா விட்டு போயிட்டியடா, எனக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல போறதுக்கு முன்னாடி. அங்க கொச்சன்னு ஒரு வாருக்கு தயாராகி வர மாதிரி ஏகப்பட்ட ரோபோட்ஸ் அட் அ டைம்ல அங்க வருது. ஆனா நம்ம ராபர்ட்டும் சும்மா இல்லைங்க, நிக்காம பயங்கரமா சுடுன்னு சுடுறான். ரொம்ப ரேச்சலை நோக்கி சீன் வருது. ரேச்சல் எல்லாத்தையுமே அங்க பார்த்துன்னு இருக்கான். ராபர்ட் கன்னு
லேசர் கேனனு இந்த மாதிரி அவன் கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்த வச்சும் ஆளு நொறுக்க ஆரம்பிக்கிறான். அங்க ரோபோட்ஸும் அப்படியே வந்துங்கன்னே இருக்கு. ஒரு சைடு ஆளு பறக்கிறான், இன்னொரு சைடு தாக்குறான் அப்படின்னு ஒரு விஷயத்த அவன் பண்ண இருக்க. அங்க ரேச்சலுக்கு பின்னாடி இருக்க அந்த ரோபோட்டும் சொல்லுது, அவன் கிட்ட இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் அவுடேட்டடான எக்யூப்மெண்ட், அதனால எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு கவலை இல்ல. இவன் இப்போ ஆக்டிவான சோல்ஜரா இல்ல, இவன் ரிட்டையர்டு ஒன்னா இருக்கான். இவனை நினைச்சா நான் கவலைப்பட்டேன், இவன் வேஸ்டாலாம் இருக்கான். சரி என்ன பண்ணு, சீக்கிரமா அதோட கதையை முடிக்க பாரு. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, இவங்க இருக்கிற இடமும் பயங்கரமா அங்க ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பாக்குற ரேச்சல் அங்க இன்னமும் ஷாக் ஆகுறான். ரோபோட்டும் ரேச்சல் கிட்ட சொல்லுது, டிஸ்ட்ரிக்ட் 8ல இன்க்ரூட டிடெக்ட் ஆயிருக்கான். இப்போ 7, இப்போ 6, 5, 4, 3, 2, 1. இப்போ அவங்களோட லொகேஷன் அது எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப வேகமா நம்ம ஹீரோ அங்க வர ஆரம்பிக்க பாக்குற ரேச்சலுக்கு அங்க புரியல என்னதான் ஆகுதுன்னு. ஏன்னா யாரால இந்த அளவுக்கு வேகமா வர முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா அத்த செகண்டே அந்த ரோபோட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட அதுக்கு காரணமும் நம்ம ஹீரோ தான். வந்தோடனே எல்லாத்தையுமே அங்க பறக்க விட்டுறான். அந்த இடம் முழுக்க ஒரு சைடு எல்லாமே சேம்பர் மாதிரி இருக்கு. அங்க புகையா இருக்கனால ரேச்சலுக்கு அங்க தெரியல அவன் வந்து எங்க இருக்கான்னு. புகலாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும் போது சீனா அங்க கைய பாக்கெட்ல வச்சுன்னு வரான். நம்ம லீயை பார்த்து அவன் வியந்து போறான். ஆமா இவன் ஆக்சுவலா யாரு? ஆனா லீ கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அவனுக்கு சைடுக்கு அங்க போறான். பின்னாடி தான் நம்ம சராங் இருக்கா. அங்க சராங்க பார்க்கும் போது சராங்கோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சராங்கு ஒரு கை இல்ல, அதே டைம்ல அவ உடம்பு முழுக்க இப்ப பாய்சனும் பரவின்னு இருக்கு. ஹேய், இந்த மாதிரி நான் உன்கிட்ட கேட்டேன், ஆமா நீ யாரு? ஏய், நீ உண்மையை சொன்னா ஒரு சைல்டோட வாழ்க்கைய தேவையில்லாம கெத்துட்ட. ஏன்னா இப்பதான் அவளோட யூத்தியா அவ அடைஞ்சா. அப்படி இருக்கும் போது தேவையில்லாம நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. அதே மாதிரி அவளோட வாழ்க்கை ஒண்ணு நீ கெடுக்கல. இங்க இருக்கிற ஒருத்தங்களையும் உனக்கு எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னும் தெரியல. நீ ஒரு மனுஷனே இல்ல, ஒரு கொடூரமான மிருகம். நீ இப்பயும் ரேச்சல் அங்க கத்தி கேக்குறான். ஹேய், உன்கிட்ட தான் நான் கேக்குறேன், எக்ஸாக்டா நீ யாரு நீ? ஆனா அதை கண்டுக்காம நம்ம ஹீரோ அப்படியே கைய நீட்ட பின்னாடி நம்ம சராங்கோட ஸ்வாட் இருக்கும். அது தன்னால அது அசைய ஆரம்பிக்குது. அது வரும்போதே நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி நான் மனுஷங்களா இல்லாதவங்க கிட்ட நான் பேச மாட்டேன். ஸ்வாடும் கழுத்து வழியா அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வர பாக்குற அந்த பர்சன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா இப்ப பயன்படுத்தின அந்த டெக்னிக் அது வாய்டு மேனிப்புலேஷன், இன்டர்னல் எனர்ஜி டிரைவ், அது இந்த ஒண்டி தான் பயன்படுத்த முடியும். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட இன்டர்னல் எனர்ஜி டிரைவ் அப்படின்னு எதுவுமே இல்ல, ராவா இதை பயன்படுத்திருக்கான். அப்பனா இதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு. இந்த மாதிரி இவனால ஒரு டெக்னிக்கை பயன்படுத்த முடியுதுன்னா கண்டிப்பா டிரான்செண்டட் லெவல், அந்த லெவலை அடைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவன் என்ன ஒரு ஏன்ஷியன்டான மார்ஷியல் ஆர்டிஸ்டா என்ன? முக்கியமா போயும் இந்த மாதிரி டைம்லயும் வரணும். நான் இந்த டைம்ல ஆல்ரெடி அந்த உமனால நான் ஹர்ட் ஆயிருக்கேன். இப்போ நிலைமை இன்னமும் மோசமா இருக்கு. அங்க திடீர்னு நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு கத்திய நீட்டிக்கின்னு கேக்குறான், நீ ஒரு மனுஷனும் இல்ல, அதே டைம்ல ஒரு வாரியரும் இல்ல. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பர்சன் எப்படி இந்த சண்டைக்கு இடையில சும்மா யோசனை இருக்க முடியும்? வாய மூறா இப்படின்னு அவன் தாக்குறான். ஆனா அத்த செகண்டே அவனோட கையும் அப்படியே அங்க துண்டாவுது. பாக்குற ரேச்சல் ரொம்ப ஆச்சரியமாகறான். சராங் கிட்ட வரும்போதே அவன் சொல்றான், நீ வந்து இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியோ அதே விஷயத்த நான் உனக்கு பண்ணேன். ஆனா உன்னை பார்க்கும் போது எனக்கு இன்னமும் தான் கடுப்பாவுது. தேவையில்லாம எங்க கிட்ட நீ மோதிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட பவர் அங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்க ஒரு பயங்கரமான எனர்ஜி அங்க சர்ஜ் ஆகுது. பாக்குற ரேச்சலும் யோசிக்கிறான், என்ன இது தேவையில்லாம இந்த மாதிரி டைம்லயா நான் இங்க மாட்டிக்கணும்? நான் ரொம்ப அன்லக்கியா இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அந்த உமனால நான் காயப்பட்டேன். இப்போ என்னன்னா அண்ணோனா இந்த மாதிரி ஒரு பர்சனையும் நான் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. சரி, இப்போ என் கிட்ட வர வழியில என்னோட மொத்த எனர்ஜியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவரோட இன்டர்னல் எனர்ஜி டிரைவ், அதாவது அவரோட எனர்ஜி அது கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் அவரோட லிமிட்டையே தாண்டி அங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அவரோட எனர்ஜியும் ஆப்ரேட்டிங் மேக்ஸ் ரேட் அப்படின்னு மாற அங்க டேஞ்சர் அப்படின்னு இண்டிகேட் ஆகுது. இது வரைக்கும் அவரோட உடம்புல சப்ரஸ் செய்யப்பட்ட அந்த பவரும் அப்படியே அங்க வெளியே வர ஆரம்பிக்குது. ஹீட்டோட அவுட்புட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பாக்குற நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், என்ன இது, இந்த உலகமே ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு. ஸ்டேஞ்சான உலகம் ஸ்டேஞ்சான ஸ்கில்லா இருக்கு. இப்படி நம்மளால யோசிக்க பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது, தயவு செஞ்சு அவனை கொன்று. லீயும் பின்னாடி பார்க்கறான். பார்த்தா சராங் தான். ஏன்னா அவன் வந்து செல்ஃப் ரிஸ்ட்ரிக்ஷன் அதை அவன் பயன்படுத்துறான். அதாவது அவன் எல்லாரையுமே கொல்லணும் அப்படின்னு பார்க்கறான். இப்போதான் லீக்கு அந்த விஷயமே ரியலைஸ் ஆகுது. அங்க மிகப்பெரிய அளவுல உன்னோட உடம்பே அங்க வெடிக்கிற அளவுக்கு போகுது. அத்த செகண்டே ஒரு பெரிய ஒலி அது அப்பியர் ஆகுது. சீன் அப்படியே இப்போ ராபர்ட்டை நோக்கி வருது. ராபர்ட் அவன் கிட்ட இருக்கிற மிசைலு கன்னு எல்லாத்த வச்சும் பயங்கரமா அங்க சண்டை போட்டுட்டான். ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னா எல்லாமே ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. அதே டைம்ல ரீலோட பண்ணணும், அதனால திரும்பவும் அதை பயன்படுத்த முடியாது. ஆனா இப்போ பிரச்சனையே என்னன்னா அந்த இடத்துல இன்னமும் ஏகப்பட்ட ரோபோட்ஸ் இருக்குது. அங்க ராபர்ட்டும் சொல்றான், நான் அப்பயே அவன் கிட்ட சொன்னேன், கொஞ்சோண்டு ஸ்டார்டிங்ல ஹெல்ப் பண்ணியிருந்தா இப்போதைக்கு வேலையை அசால்ட்டா நான் முடிச்சிருப்பேன்.
இந்த ரோபோட்ஸ் எதுவுமே இப்போ உயிரோட இருந்திருக்காது. ஆனா ஏதோ ஒன்று ஹாப்பி மெட்டல் உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி நான் யாருன்னு இப்படின்னு அவன் மேலே இக்குப்பா இருக்க எல்லா விஷயத்தையும் அப்படியே அவன் தூக்கி அடிக்கிறான். எல்லாருமே என்னை பார்த்து பயப்பட வேணாம், மான் எல்லாருமே அட் அ டைம்ல வாங்க இப்படின்னு நாங்கள் சொல்ல ஒரு மிகப்பெரிய லைட் அப்பியர் ஆகுது. ராபர்ட்டுக்கு அங்கே புரியல, ஏன்னா ஆள் எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும் போது என்ன விஷயம்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு ஓட்டைக்குள்ள போனால அந்த ஓட்டையிலேருந்து அந்த லைட் அப்பியர் ஆயிருக்கும். அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது அது ஒன்றும் லைட் இல்லை, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன். இந்த இடமே பயங்கரமா வெடிச்சு சதது. இதையும் தூரத்துல இருந்து கிம்மோட அந்த அசிஸ்டன்ட் அந்த ஆளும் பாக்குறான். அவங்களுக்கு புரியுது இதுக்கு பின்னாடி கவர்மெண்டோட அந்த மிலிட்டரியும் இருக்குன்னு. அதனால இது ஒரு சீரியஸான மேட்டரா இருக்கா. கிம்மோ உடனே அங்க சொல்லிடுறான், சீக்கிரம் இந்த விஷயத்துல நம்ம ஒன்றும் இன்வால்வ் ஆக வேணாம். இப்போ ரெக்கார்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் ஃபாலோ பண்ண விஷயம் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணு. இப்போ அந்த விஷயத்த தூரத்துல இருந்து அந்த அவரும் பார்த்துன்னு இருக்காரு. ராபர்ட்டுக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஆமா இங்க என்னதான் ஆகுது? அட கேப்டனு, நான் வேற உங்களை மறந்துட்டேன், அவங்க வேற உள்ளதா இருக்காங்க. சராங்கு வெயிட் பண்ணுங்க வர அப்படின்னு ஓடி வரான். ஆனா முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒலி அப்பியர் ஆகும். அந்த ஒலிக்கிடையில சராங்க அப்படியே அவன் கையில கொண்டு வரான். சராங்கோட நிலைமை மோசமா இருக்கு, அவன் அன்கான்சியஸா இருக்கா. நம்ம ஹீரோ தான் எப்படியும் அவங்க காப்பாத்திருக்கான். சீன்ல இந்த இன்ஃபர்மேஷன் அந்த தாத்தாக்கும் அங்க கிடைக்குது. இப்போ நம்ம ஹீரோ பண்ண வேலையால மவுண்ட்வா அது வந்து இப்போ பழையபடி ஆயிடுச்சான். அங்க மக்கள் எல்லாருமே பழையபடி ஆயிட்டாங்க. இப்பதான் அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு அங்க போயிருக்காங்களாம். அதே மாதிரி யாருக்குமே தெரியல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சுன்னு. எல்லாருமே இப்போ பழையபடி வாழ்றாங்க. இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த வயசானவரும் கேட்கும் போது ஏதோ ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா தாத்தாக்கு அங்க சில பல விஷயம் வந்து சரியா புரியல. அதனால கிட்ட அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நடந்த விஷயத்த கொஞ்சம் ஈஸியா உன்னால சொல்ல முடியுமா? அந்த ஜீனியஸ் அந்த பர்சன் அதங்க ரேச்சல், அந்த பர்சனை பத்தி தான் கேட்கிறாரு. இந்த ரேச்சல் இருக்கால அவன் ரொம்ப ஜீனியஸ். இத்தனைக்கும் மல்டிவர்ஸ் டைமையே ரீசெட் பண்ற அளவுக்கு இருக்கிற டிவைஸ் பேன் செய்யப்பட்ட நிறைய விஷயத்த அவனால உருவாக்க முடியும். இவன் இப்போ கூட ஒரு ப்ராஜெக்ட் அவன் பண்ணி டெலிபோர்டேஷன் ஃபோர்ஸபிளா பண்ற மாதிரி ஒரு டிவைஸை உருவாக்கினா இந்த மாதிரி ஒரு கிரேட்டரான ஜீனியஸா அவன் தான். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அவங்க இவனை தப்பா பயன்படுத்திட்டாங்க. உங்களுக்கு தெரியல நெருப்பு கூட இப்படி விளாடணும்னு. அங்க வயசானவரும் அவங்க கேட்கிறாரு, ஆமா அந்த ரேச்சல் அவன் வந்து எந்தட்டானா இல்ல உயிரோட இருக்கானா? எனக்கு சரியா தெரியல, ஏன்னா என்னால சொல்ல முடியல அவன் உயிரோட இருக்கானான்னு. உனக்கு அப்போ தெரியலனா அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருக்கான். அதேதான், கண்டிப்பா உயிரோட இருக்கலாம் மேபி. சரி அடுத்த வாட்டி அவனை விடாத, ப்ராப்பரா மூச்சு விட்டுரு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீ ஒரு பர்சனை பத்தி சொன்னல, நம்ம சேக்கோட டெக்னிக்கை பயன்படுத்தினானு, அவனையும் அதே மாதிரி மூச்சு விட்டுரு. என்ன கண்டிப்பா நான் வந்து அதே மாதிரியே பண்றேன் இப்படின்னு இவருக்கு ஒரு ஆர்டர் அங்க கிடைக்குது. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வந்து மவுண்ட் ஹவாவோட லீடரு அவர்கிட்ட அங்க பேசுறான். அவருக்கும் இப்பதான் அங்க புரியுது நடந்த விஷயத்துக்காக அவரு தேங்க் பண்றாரு. ஏன்னா மவுண்ட் ஹவால இருக்க மக்களையும் காப்பாத்திருக்கான், அதே டைம்ல டாட்டரையும் அங்க காப்பாத்திருக்கான். உடனே நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பாருல இதுக்கு பின்னாடி அந்த ரேச்சல் அந்த பர்சன் ஒன்னும் இல்ல, அதுக்கும் மேல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்கன்னு அதை பத்தி அவங்க சொல்றான். இந்த மாதிரி அவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க, இன்னமும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவாங்க. மவுண்ட்வா வந்து இப்போ ரொம்ப வீக்கா இருக்கு, அதனால கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு நாங்க ஆக்ட் பண்ண போதில்ல. ஹையர் ஃபிராக்ஷனா ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க, அவங்க இதை பார்த்துப்பாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோக்கு அங்க புரியுது. அப்படின்னா நீங்க இதே மாதிரி கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயத்த பார்க்காத மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு விட போறீங்க? இதை கேட்கிற அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த லீடர் இருக்காருல்ல இவரு வந்து இப்போதைக்கு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்தையுமே அப்படி பண்றாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம லீதை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு தான் அவரு யோசிக்கிறாரு. எப்படி இவனால இந்த மாதிரி விஷயத்த பார்க்க முடியுது? இவன் ரொம்ப எங்க இருக்கான், அதே டைம்ல ரொம்ப காமாவும் இருக்கான். என்னதான் எவ்வளவு பெரிய இன்சிடென்ட்டே ஏற்பட்டாலும் ஆக்சுவலா இந்த பர்சன் வந்து யாரு இப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ கிட்டயும் அவர் சொல்றாரு, நான் எதுக்காக இப்படி பண்ணேன்னா மவுண்ட் ஹோவால இருக்க அந்த 10,000 மெம்பர்ஸ், இந்த கிளான் மெம்பர்ஸ் எல்லாருமே சர்வே ஆகணும். நான் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஈவன் என்னோட ப்ரைடியை நான் தூக்கி எறிகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பா நான் வந்து அதை பண்ணுவேன். ஆனா ஏன் தெரியல என் கூட பேசும்போது நீ அந்த அளவுக்கு நர்வஸா தெரியல. நான் யாரு என் கூட பேசினாலும் எல்லாருமே மரியாதையோட பேசுவாங்க, ஆனா நீ அப்படி இல்ல, நீ இம்போலைட்டா பேசுற மாதிரி இருக்கு, ஃபார்முலாவும் நார்மலாவும் இருக்கு. இது ரொம்ப எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஆனா இதை கேட்கிற நம்ம ஹீரோவும் ரொம்பலாம் யோசிக்க வேணாம், இது என்னோட டிசிஷனு, உலகத்தை நான் இப்படிதான் பாக்குறேன், அதாவது நான் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன், இப்படிதான் நான் வாழவும் போறேன். இவன் எதுக்காக இப்படி சொல்றான், அதாவது இந்த உலகத்தை இவன் இப்படிதான் பாக்குறான் அப்படின்னா இன்டைரக்டா அவனே அவன் ஒரு சுப்ரீமான பீயிங் அப்படின்னு சொல்றானா? என்னோட அப்பாவும் ஒரு விஷயத்த கேட்கிறாரு, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும், நீ உண்மையிலே யாரு?
ஆனா அதை நம்ம லீ சொல்லாம வேற ஒரு விஷயத்த அங்க சொல்றான். நீங்க இதே மாதிரி உங்களோட கண்ணை மூடி வச்சுதான் வாழ போறீங்கன்னா அதே மாதிரியே வாழுங்க, ஏன்னா ஓபன் பண்ணா கண்டிப்பா ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறான். அவருக்கு அங்க எதுவுமே புரியல. கடைசியா போகும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். எனக்கு இந்த ஏராவை பத்தி அந்த அளவுக்கு தெரியல, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும். அதாவது இப்போ டெவலப் ஆகிருக்கிற இந்த ஏராவால தனியா வெட்டப்பட்டிருக்க லிம்ம ஒட்ட வைக்க முடியுமா? இது ரொம்ப ரெடிகுலஸா இருக்கலாம், ஆனா ரீசெண்டா பாக்குறதெல்லாம் வச்சு பார்த்தா கண்டிப்பா முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சீன் அப்படியே எஸ்ரங் டெவில் ஷிப்பை நோக்கி வருது. அங்க சரங்கோட நிலைமை மோசமா இருக்கு. அவ ஏதோ ஒரு பால்ல இருக்கா. சங்ஜா தான் இதை பார்த்துன்னு இருக்காளே. சங்ஜா வரும்போது ராபர்ட்டும் அங்க கேக்குறான், ஆமா சரங் எப்படி இருக்கா? நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அட கைய திரும்பவும் இணைக்க முடியாதா? சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி விடு. கையை இணைக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்ல. பிரச்சனையே அவளோட உடம்புல ஓனா கிரியேட் ஆயிருக்க அந்த பாய்சன், அதுதான். ஏன்னா அது ஒரு யூனிக்கான பாய்சனு, அதுக்கு ஆன்டிடோடும் இல்ல. அதனால என்னதான் அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அது இன்டர்னல் ஆர்கன் முழுக்க அப்படியே பரவினே இருக்கு. அட நீ என்ன யோசனை இருக்க? சீக்கிரமா ஏதாச்சும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கொண்டு போற வழியை பாரு. என்னதான் அப்படி பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஆகுது, ஏன்னா இதுக்கு ஆன்டிடோடு இல்ல அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்தாலும் கண்டிப்பா அவளால சர்வே ஆக முடியாது. சரி, இந்த மாதிரி நம்ம என்னதான் பண்றது? வேற என்ன, ஜஸ்ட் அவளுக்கு குட் பை சொல்றதுக்கு தயாராயிரு. இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கா, அப்படி நான் சாகுற நிலைமைக்கு போனா ஒரு ஷீல்டை அட்டாச் பண்ணி நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஸ்பேஸ்ல போட்டுருங்க. அதனால நான் என்னதான் இறந்து போனாலும் ஸ்பேஸையே மொத்தமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கினே இருப்பேன். இப்ப சங்ஜாவும் போகும்போதே சொல்றான், நான் மணியை இன்னமும் கேதர் பண்ணலான்னு இருக்கேன். அவ கேட்ட மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ஆர்மரை ரெடி பண்ணலான்னு இருக்கேன். ஆனா சங்ஜா அப்படின்னு அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். சங்ஜாவும் சைட்ல போயிட்டு தண்ணியை ரொப்புறான். அந்த தண்ணியை மேல ஊத்தும் போது அதை பார்க்கறதுக்கு அவ அழுகுற மாதிரி இருக்கும். ரோபோட்டால அழுவ முடியாது. அதுதான் சிம்பாலிக்கா இப்படி காட்டுறாங்க. சஞ்சாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தான் இப்படி காட்டுறாங்களே. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஷிப் அங்க வரும். பாக்குற சங்ஜா ரொம்ப ஆச்சரியமா வரா. யாரான்னு பார்த்தா அலனாவோட அம்மா தான். இந்த லேடி ஒரு நல்ல லேடி அப்படின்னு தப்பி தவறி கூட எடை போட்டாதீங்க, ஏன்னா இது ஒரு பயங்கரமான விஷயம். இதை பத்தி உங்களுக்கு போக போக தான் தெரியும் இது எந்த அளவுக்கு கொடூரமான வேலைகளை பார்த்துருக்குன்னு. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஸ்டோரியை பில்டப் பண்ணும் சொல்லி கேரக்டரை பத்தி இன்னமும் நிறைய விஷயத்த நம்மளுக்கு தெரிய வைக்கிறாங்க. ஒரு கேரக்டருக்கும் இதுல மதிப்பு அதிகமா தராங்க. ஒருத்தங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தங்க மாஸ்டர் மைண்டா இருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் பார்த்தா தான் புரியும். அதே மாதிரி ஆக்ஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா ஆக்ஷன் இன்னமும் ஸ்டார்ட்டே ஆகல. ஏன்னா ஹீரோவோட ரியலான ஃபைட் எல்லாம் கொஞ்சம் சாப்டர் போனக்கு அப்புறம் தான் வரும். அது இன்னமும் தரமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.